வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் தினையரிசி, இது 200 கிராம். 1/2 கப் பாசிப்பருப்பு, இது 100 கிராம். இந்த ரெண்டையும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. தினையரிசி ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை. இதை செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதை குக்கரில் ஊற்றிடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையையும் போட்டு கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் ஹெல்த்தியான தினைப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3-4 கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை மறுபடியும் தாளிக்க வேணுங்கிறதில்ல. இந்த சட்னி பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.